வெல்கம் டு தங்கமுட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வீட்லயே மொறு மொறுன்னு கடையில் இருக்கிற மாதிரி தேங்காய் பிஸ்கட் நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிஸ்கட் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன கப் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா மாவு, 1/2 கப் சுகர் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காய் 1/2 கப்பு, பாதாம் முந்திரி இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் நெய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஆயில் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இப்போ நான் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பால் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த சுகர் வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் பால் கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி நீங்கள் இதை வந்து நல்லா பிசையணும். பால் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுகர் மெல்ட் ஆகி ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் பால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு பேனில் நெய் ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். அதில் மைதா மாவு கொஞ்சோண்டு ஆட் பண்ணி அப்போ தான் ஒட்டாது பிஸ்கட் எதுவுமே. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவில் கொஞ்சம் எள் ஆட் 1 டேபிள் ஸ்பூன் எள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுப்போம்ல அந்த இதை வச்சு நான் இதில் கொஞ்சம் அமுக்கி விட்டுறேன். ப்ரெஸ் பண்ணவும் இது நல்லாயிருக்கும் இந்த ஷேப். அதனால் நான் இதை ட்ரை பண்ணுறேன். இதை இந்த பேன் மேலே வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் எடுத்து இந்த பாத்திரம் மேலே வச்சுட்டேன். இப்போ வந்து இது செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி இதை ஹீட் பண்ணி வச்சுருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ அது எனக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அது மேலே இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் உப்பி வந்திருக்கிற மாதிரி இருக்கும். சான பாத்திரத்தில் 1 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ பிஸ்கட் மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடணும். இதை நல்லா ஆற விட்டுறணும். மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மொறு மொறுன்னு வந்துடும். இப்போ இந்த மாதிரி பிஸ்கட் வந்துருச்சு. நீங்கள் அப்படியே கடையில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்களும் இந்த பிஸ்கட்டை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.